பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வார்த்தையானது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை பகைக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் எதை வரப்பண்ணுவேன் சொல்லுகிறார்? சகல வியாதியும் நோயையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு விரோதமா யாரு செய்வனு செய்தார்களோ, சூன்யம் செய்தார்களோ, மந்திரம் செய்தார்களோ, அவைகளை உங்களிலிருந்து எடுத்து என் தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட எகிப்தின் வாதைகள் ஒன்றும் உங்கள் மேல் இல்லாதபடி நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால், அவர் மீது நீங்கள் அன்பு கூறுகிறபடினால், அவருடைய வாசனங்களை கை கொள்ளுகிறபடினால், கற்பனைகளை கை கொள்ளுகிறபடினால், அவர் 1000 தலைமுறை மட்டும் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான உடன்படிக்கை உங்களோடு பண்ணியிருக்கிறார். வாதை உங்களை கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினால், உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமா தீங்கு செய்தவர்கள், தீமை செய்தவர்கள் அத்தனை பேருக்கு என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதே அதிகாரத்துல 10வது வசனம், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமா பதிலிப்பார் என்றும் அறிய கடவாய். இன்னைக்கு அவருடைய சாயல் படைத்த பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளுங்க. உங்களை தொட்டா அவருடைய கண்மணி தொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற அந்த வியாதிகள் எல்லாம் உங்கள் பகைஞர் எடுத்து வரும்படி அவர் செய்வார். பகைஞர்களுக்கு இருக்கிற வியாதிகள் உங்கள் மேல் வராதபடி நீங்களோட வார்த்தையினால் உங்களை காத்துக்கொள்ள கடவீர்களாக, ரத்தத்தினால் உங்களை வேலி அடைத்துக் கொள்வீர்களாக, பரிசுத்தாவினுக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்களாக. கர்த்தருக்கு பயந்து நடுக்கிற பாதையில நடங்க, அவருக்கு பிரியமானவைகளை செய்யுங்க, இரவும் பகலும் வேதத்தை தியானிங்க, அதிகாலை ஜெபிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் தூதர்கள் அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராங்க. ஏன்னா தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறாரு, நிச்சயமா அவர்களுக்கு வந்த வியாதிகளும் வரப்பண்ணாம உன்னை பகைக்கிற அவர்கள் மேல் அது வரப்பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்களும் உங்களை குடும்பங்களை கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா, அர்ப்பணிப்பீர்களா? நிச்சயமா இப்ப நீங்க கடந்து போகிற அந்த பாதை, நீங்க அனுபவித்துட்டு இந்த பலவீன வியாதியை உங்களிருந்து எடுத்து கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் வசமாய் கொடுப்பார். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.